கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 31/3/2024 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் மத்தேயு 11:29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் என்கின்றது. இன்று நாம் உயிர்த்தெழுந்த பண்டிகையை கொண்டாடுகின்றோம். இந்த லென்த் காலங்களில் கர்த்தர் அவருக்கு பிரியமற்ற காரியங்களை நம்மிடம் உள்ளதை நம்மிடம் எடுத்து காட்டினார். நாமும் மிகுந்த பரிசுத்தமாய் இருப்போம் என்று அவருக்கு பொருத்தனை செய்து அதன்படி வாழ முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் தூய ஆவியானவர் நம்மிடம் முழுமையாக ஆட்கொள்ளும் பொழுது, நிரப்பும் பொழுது, தூய ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் இத்தகைய பரிசுத்தம் நம்மை வந்தடையும், நாமும் பரிசுத்தமாக வாழ முடியும் என்று அறிந்து கொண்டு நாம் தூய ஆவியானவரை பெறுவதற்காக ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். இந்த தூய ஆவியானவர் நம்மிடம் வரும் பொழுது ஆவியின் கனி 9 நம்மை வந்தடையும் என்று பார்க்கின்றோம். நேற்று வரை நாம் 7 ஆவியின் கனிகளை பற்றி பார்த்தோம். இன்று ஆவின் கனியாகிய சாந்தம், இச்சையடக்கம் என்ற அந்த இரு தன்மைகளை பற்றி நாம் பார்க்கவிருக்கின்றோம். நாம் சாந்தம் உள்ளவர்களாக வாழ வேண்டும். சாந்தம் என்றால் ஒரு அடக்கம், பணிவு, அமரிக்கை, எதிர்ப்பற்ற தன்மை என்ற பண்பை விளக்குகின்றது. கோபத்திற்கு எதிரான குணம் சாந்தம். சாந்தம் என்பது மனத்தாழ்மையை குறிக்கின்றது. இதைத்தான் சாந்தமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று மத்தேயு 5:5 தெளிவாக கூறப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் மோசே அனைத்து மக்களிலும் சாந்த குணமுள்ளவனாக காணப்பட்டான் என்று வேதாகமம் கூறுகின்றது. இதனால் தான் கர்த்தர் மோசேயை தேர்ந்தெடுத்து அவனிடம் முகமுகமாக பேசி இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தனத்தில் இருந்து, எகிப்திலிருந்து அவனை வழிநடத்தி, அவன் மூலமாக வழிநடத்தி இஸ்ரவேல் தேசத்திற்கு கொண்டு சென்றார் என்று பார்க்கின்றோம். இப்படி சாந்தமான குணம் இறைவனுக்கு மிகவும் பிரியமான குணம். அடுத்து இவர் சாந்தமுள்ளவராய் கழுதையின் மேல் ஏறி வந்தார் என்று குருத்தோலை ஞாயிறு அன்று நாம் பார்க்கின்றோம். இயேசுவானவரும் சாந்த குணமுள்ளவராக காணப்பட்டார். ஆகவே என் அன்பு சகோதர சகோதரிகளை, நாமும் சாந்த குணமுள்ளவர்களாக காண வேண்டும். எந்த காரியங்களெல்லாம் சாந்த குணம் தேவை என்றால், ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதில் சாந்த குணம் வேண்டும். தேவ வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் போது சாந்த குணம் வேண்டும். நம்முடைய நடக்கைகள் ஒவ்வொன்றிலும் சாந்த குணம் வேண்டும். நம்முடைய நம்பிக்கையை குறித்து கேட்பவர்களிடத்தில் சாந்தமாக பதில் கூற வேண்டும். திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களிடத்தில் நாம் சாந்த குணவர்களாக அவர்களை மாற்ற முயற்சி செய்ய வேண்டும். குற்றத்தில் அகப்பட்ட சகோதரர்களை சீர்படுத்தும் போது நாம் சாந்த குணமுள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். இறுதியாக பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களுக்கு உபதேசிக்கும் பொழுது நாம் சாந்தத்துடன் செயல்பட வேண்டும் என்று 2 தீமோத்தேயு 2:26 நாம் பார்க்கின்றோம். இந்த சாந்த குணம் உள்ளவர்கள் என்ன அடைவார்களாம் தெரியுமா? அவர்கள் பூசித்து திருப்தி அடைவார்கள் என்று சங்கீதம் 22:26 கூறுகின்றது. அடுத்து சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நாம் அறிவோம். ஆகவே என் அன்பு சகோதர சகோதரிகளை, சாந்த குணம் என்றால் அடக்கம், பணிவு, எதிர்ப்பற்ற தன்மை. அதாவது ஒருவர் ஒரு கருத்தை கூறும் பொழுது நாம் அதை எதிர்த்து பேசக்கூடாது. அது நமக்கு பிரியமற்றதாய் காணப்பட்டாலும் நாம் அமைதியாக இருந்து விட வேண்டும், எதிர்த்து சொல்லக்கூடாது. இப்படி நாம் அமெரிக்கையாக வாழ்வதுதான் சாந்த குணம். என் அன்பு சகோதர சகோதரியே, நாம் இந்த ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடுகின்ற நாம் சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நம் இயேசு சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவர்களாக காணப்பட்டார் என்று அறிந்து நாமும் எல்லா
காரியங்களிலும் இன்றிலிருந்து இந்த ஈஸ்டர் பண்டிகை 31ஆம் தேதியிலிருந்து நாம் பழைய பாவங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு சாந்தமுள்ளவர்களாக நாம் வாழ்வோம். அப்பொழுது நாமும் நம் சந்ததியையும் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளலாம். அடுத்து இச்சை அடக்கம். இச்சை அடக்கம் மிகவும் முக்கியமான ஒன்று. இந்த இயேசுவானவர் பிதாவாகிய கடவுள் மோசே மூலமாக 10 கற்பனைகளை நமக்கு கூறினார். அந்த 10 கற்பனையில் 10வது கற்பனை என்ன தெரியுமா? இச்சை அடக்கம். அதாவது பிறருடைய பொருட்கள் யாவற்றையும் இச்சையாதிருப்பாயாக என்று கூறுகின்றது. இந்த இச்சை அடக்கம் அந்த 10 கற்பனைகளில் ஒன்றாக காணப்படுகின்றது. ஆகவே கண்டிப்பாக நாம் ஒவ்வொருவரும், ஆணோ பெண்ணோ ஒவ்வொருவரும் இந்த இச்சை அடக்கத்தை நாம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். யோபு என் கண்களின் மீது பொருத்தனை செய்து கொண்டேன் என்று அவர் தேவையற்ற காரியங்களை பார்க்க மாட்டேன், குறிப்பாக பெண்களை பார்க்க மாட்டேன் என்று அவர் கண்களில் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக காணப்பட்டார் என்று பார்க்கின்றோம். சில பேர் போஜன பிரியராக, சாப்பாட்டில் மிகவும் பெருந்திரிக்காரராக காணப்படுவார்கள். அவர்கள் அந்த சாப்பாட்டிலிருந்து இச்சை அடக்கத்தை கொண்டு வந்து பசித்தால் மட்டும் உண்ண வேண்டும். இதே போன்று ஒவ்வொரு காரியத்திற்கும் நாம் இச்சை எடுக்க வேண்டும். சில பேர் பணத்தை சேர்ப்பதில் மிகவும் ஆர்வம் காட்டுவார்கள். அதில் நாம் இச்சை அடக்கமாக போதும் என்று கர்த்தர் கொடுத்த அந்த ஆசீர்வாதமே போதும் என்று நாம் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் கோடியாக சம்பாத்தியம் செய்து நோய் வந்துவிட்டால் நம் சம்பாத்தியம் பண்ணின பொருள் நமக்கு நிலைக்காது. ஆகவே எல்லா காரியங்களிலும் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். வேதாகமத்தில் மாம்ச சிந்தை மரணம் என்று கூறப்படுகின்றது. ஆகவே நாம் மாம்சத்தினுடைய அந்த ஆசைகளை நாம் வெறுக்க வேண்டும். அதிகமாக சாப்பிட வேண்டும் என்று மாமிசம் சொல்லும், அதிகமாக தூங்க வேண்டும் என்று சொல்லும், பிறருடைய பொருளை பார்க்க வேண்டும் என்று சொல்லும், தேவையற்ற சினிமா படங்கள், கேளிக்கைகள், செல்போன் அதை பார்க்க வேண்டும் என்று நம்முடைய மாமிசம் சொல்லும், தேவையற்ற ஆண்களுடனோ பெண்களுடனோ உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நம் மாமிசம் சொல்லும். ஆனால் நாம் இறைவனுடைய பிள்ளைகள் அந்த மாமிச ஆசையை, அந்த இச்சை அடக்க வேண்டும். இது நமக்கு தேவையற்ற ஒன்று. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். யோசேப்பு எவ்வளவு அருமையான ஒரு அந்த மோசமான அந்த விபச்சாரத்திற்குரிய அந்த சூழ்நிலையை அவர் யாரும் பார்க்கவில்லை. அந்த அவருடைய மனைவி, அவனுடைய அந்த அதிகாரியுடைய மனைவியும் அவன் மட்டும்தான். அவன் நினைத்தால் அந்த பாவத்தில் ஈடுபட்டிருக்கலாம். ஆனால் அவன் கூறினார், நான் என் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று அந்த பாவத்திற்கு விலகி ஓடினான். ஆகவே தான் அந்த யோசேப்பை அந்த எகிப்திற்கே அதிகாரியாக கர்த்தர் உயர்த்தினார். என் அன்பு சகோதரன் சகோதரியே, நாமும் இந்த ஈஸ்டர் பண்டிகை இன்று இச்சை அடக்குள்ளவர்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய மனசு விருப்பப்படும், நம் உடம்பு ஆசைப்படும், ஆனால் நம்முடைய சிந்தனை வெளியே செல்லும். நாம் எல்லா சிந்தனை, சொல், செயல் அனைத்தையும் அடக்கி இறைவனுக்கு பிரியமாய் வாழ்வோம். கர்த்தர் கூறினபடி சாந்த குணமுள்ளவர்களாய் பூமியை சுதந்திரித்துக் கொள்வோம். இச்சை அடக்கமுள்ளவர்களாய் இறைவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து நாம் அவருக்கு சாட்சியாய் வாழ்ந்து இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஜபம். என் அன்பு தகப்பனே, இன்று நாங்கள் இச்சை அடக்கம் மற்றும் சாந்த குணத்தை பற்றி பார்த்தோம். அப்பா, நாங்கள் சாந்த குணமுள்ளவர்களாய் காணப்பட்டால் நாங்கள் உலகத்தையே சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று பார்த்து கொண்டோம். அதே போல் இச்சை அடக்குள்ளவர்களால் வாழ்ந்து கொண்டால் என்று உமக்கு பிரியமாய் வாழ்ந்து இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று பார்த்து கொண்டோம். அப்பா, இந்த நாள் வரை நாங்கள் செய்த இச்சை அடக்கு இல்லாமல் செய்த பாவங்களுக்காக நாங்கள் வருந்துகின்றோம். அதேபோல் சாந்த குணம் மற்றவர்களாக தேவையற்ற பேச்சுகள், நடக்கைகள் மூலமாக உமது நாமத்திற்கு நாங்கள் எதிர்த்து நிற்கிறவர்களாக, உமது நாமத்தை தூசிக்கப்பவர்களாக காணப்பட்டோம். அதற்காக வருந்துகின்றோம். இந்த ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடுகிற இன்றில் இருந்து நாங்களும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த யாரெல்லாம் இன்றையிலும் நாங்கள் இச்சை அடக்கமுள்ளவர்களாக சாந்த குணமுள்ளவர்களாக வாழ்வோம் என்று பொறுத்தனை செய்கிறார்களோ அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அப்பா, நாங்கள் இந்த ஈஸ்டர் பண்டிகையில் எப்படி நீர் மறித்து நீர் உயிர் தெளிந்தீர், அதே போல் நாங்களும் எங்களுடைய பாவங்களுக்கு, எங்களுடைய பாவ சுபாவங்களுக்கு, எங்களுடைய மாமிச இச்சைகளுக்கு, எங்களுடைய எல்லாவற்றுக்கும் நாங்கள் மறித்து இன்றிலிருந்து நாங்கள் உயிர் தெளிந்து சாந்த குணம் உள்ளவர்களாக, இச்சை அடக்கம் உள்ளவர்களாக, மிகுந்த பரிசுத்தமானவர்களாக வாழ்வோம் என்று உறுதியெடுக்கின்றோம். எங்களையும் எங்கள் உறுதிமொழியை ஏற்றுக்கொள்ளுங்க. அதன் மூலம் எங்களையும் எங்கள் சந்ததியும் உமக்கு சொந்தமான பாத்திரமாக மாற்றி பூமியை சுதந்திரித்துக் கொள்ள, உமக்கு சாட்சியாக வாழ எங்களை பயன்படுத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.